Hey guys, இந்த வீடியோல CS3251 ப்ரோக்ராமிங் இன் சியோட இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1 பேசிக்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ். செகண்ட் ஒன் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதில் இருக்கிற எல்லா டைப்ஸ் லைக் ஃபார் ஸ்டேட்மெண்ட், வைல் ஸ்டேட்மெண்ட், டூ வைல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க. தேர்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம், டேட்டா டைப்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் லாஸ்ட்டாக படிங்க. ஃபோர்த் கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் எப்போல்லாம் கேட்பாங்கன்னா, அதாவது ப்ரோக்ராம் இல்லாமல் தியரியாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக டேட்டா டைப்ஸ் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ஸோ அதனால 3 கொஸ்டின் படிச்சதுக்கப்புறம் ஃபோர்த் கொஸ்டின் படிங்க. ஃபோர்த் கொஸ்டின் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபிஃப்த் கொஸ்டின் வாங்க. யூனிட் 2 இஸ் அரே அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 1D அரே ப்ரோக்ராம்ஸ். அதில் லீனியர் சர்ச், பைனரி சர்ச், செலக்ஷன் சார்ட். 2D அரே ப்ரோக்ராம்ஸ் சேர்க்கணும்னா ஒரு மேட்ரிக்ஸ் வச்சு கேட்டாங்கன்னா டிரான்ஸ்போஸ் அண்ட் டிட்டர்மினர், 2 மேட்ரிக்ஸ்னா சம் அண்ட் ப்ராடக்ட். ஸோ இந்த யூனிட்ல வந்து 1D அரே ப்ரோக்ராம்ஸ் இல்லை 2D அரே ப்ரோக்ராம்ஸ்லேருந்து கண்டிப்பாக எதனா ஒரு அரே வந்து கண்டிப்பாக கேட்பாங்க 12th கொஸ்டினா. ஸோ அதனால இது ரெண்டுமே நீங்கள் நல்லா தரவாக படிச்சுட்டு போயிடுங்க. சில சமயத்தில் வந்து தியரியாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்க்கு வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்க்காம விட்டுறாதீங்க. ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பார்த்துக்கோங்க. அதில் லென்த், கம்பேர், கன்கேட்டினேட் அண்ட் காப்பி அது எப்படி எப்படி பண்ணுறாங்க, அதோட மெத்தட் என்ன, ஸோ அதோட சின்டாக்ஸ் என்ன, அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. அடுத்தது யூனிட் 3 இஸ் ஃபங்க்ஷன் அண்ட் பாயிண்டர்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மாடுலர் ப்ரோக்ராமிங். அதில் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அண்ட் ஃபங்க்ஷன் கால் கேட்பாங்க. செகண்ட் ஒன் இஸ் பேராமீட்டர் பாசிங். அதில் பாஸ் பை வேல்யூ அண்ட் பாஸ் பை ரெஃபரன்ஸ். தேர்ட் ஒன் பில்ட் இன் ஃபங்க்ஷன். ஃபோர்த் ஒன் இஸ் பாயிண்டர்ஸ். பாயிண்டர்ஸில் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர் பாயிண்டர் அண்ட் அரித்மெட்டிக் பாயிண்டர் பற்றி நல்லா கேட்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தட் இஸ் மாடுலர் ப்ரோக்ராமிங் அண்ட் பேராமீட்டர் பாசிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ அதை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு வாங்க. யூனிட் 4 இஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூனியன்ஸ். அதில் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் தென் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் தென் சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட். ஸோ இதில் வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கும் போது நெஸ்டட் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸும் நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ அதுவும் சேர்த்து எழுதுகிற மாதிரி கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்தது யூனிட் 5. யூனிட் 5ஓட டாபிக் இஸ் ஃபைல் ப்ராசஸிங். அதில் ஃபைலோட ப்ராசஸிங் கேட்பாங்க. அண்ட் தென் ஃபைலோட ஆக்சஸிங் கேட்பாங்க. ஆக்சஸிங்கில் 2 டைப்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியும், ரேண்டம் ஆக்சஸ் அண்ட் சீக்வென்ஷியல் ஆக்சஸ். ஸோ இந்த 2 டைப் ஆக்சஸை பார்த்துட்டு போயிடுங்க. சில நேரம் ஃபைல் ப்ராசஸிங் மட்டும் தனியாக கேட்பாங்க, சில நேரம் ஃபைல் ஆக்சஸிங்கும் கேட்பாங்க. ஸோ அதனால நான் ரெண்டுமே சேர்த்து ஒரே கொஸ்டினாக கொடுத்துட்டேன். ஸோ இது நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. செகண்ட் ஒன் இஸ் கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இதுவும் நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர் பேப்பர்னால நீங்கள் வந்து லைக் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பார்த்துட்டு போங்க. லைக் நிறைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. அதோட சின்டாக்ஸ்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ அது வெரி மச் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் அதில் சின்டாக்ஸ் பார்த்துட்டு போயிடுங்க. சில நேரம் 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் அந்த வீடியோ வந்து சூனாக பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். ப்ளஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க்லையும் டெலிகிராம் லிங்க்லையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அப் டு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம சேனல். ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.